வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜாப்ஸ் சேனலுடன். இன்றைய நாளுக்கான கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளின் தொகுப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய 50 வேலைவாய்ப்புகள் தொடர்பான அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். முதலாவது வேலைவாய்ப்பு பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பேக்கர் ஒருவருக்கான வேகன்சி இருக்கின்றது. ட்ரீமேரி பேக்கரி எனப்படுகின்ற ஒரு பேக்கரியிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. டொராண்டோ ஒன்டாரியோவிலே தான். லொகேஷனை பொறுத்தவரையிலே இலக்கம் 1311 ஸ்டென் கிளேர் அவென்யூ வெஸ்ட், டொராண்டோ, ஒன்டாரியோ. இந்த வேலைக்கு $23 ஒரு மணி நேரத்திற்கு சம்பளமாக வழங்கப்படும். வாரத்திற்கு 40 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யலாம். மேலும் இந்த ஒர்க் டைமை பொறுத்தவரையிலே பகல் நேர வேலை, அதிகாலை வேலை, காலை வேலை என்று சொல்லி 3 ஷிஃப்ட்கள் இருக்கின்றது. வேலையை பொறுத்தவரையிலே உடனடியாக நீங்கள் இந்த வேலையை தொடங்க முடியும். அதே போல இந்த கண்ட்ராக்ட் வந்து பெர்மனன்ட் ஃபுல் டைம் கண்ட்ராக்டாக இருக்கும். ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தவரையிலே பைகள், கேக் வகைகள் மற்றும் பிரெட்ஸ் போன்றவற்றை தயாரிக்கின்ற வேலை உங்களுக்கு இருக்கும். அதே போல உணவின் தரத்தை பரிசோதித்தல், சமையல் இடத்தை சுத்தமாக வைத்திருத்தல் போன்றவை உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். பணியிடத்திலே ஆங்கிலம் தேவைப்படும். அதே போல கல்வி தகமையை பொறுத்தவரையிலே டிகிரி ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அனுபவம் 1 தொடக்கம் 2 வருடங்கள். மேலும் வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதே போல வேலிடான ஒர்க் பெர்மிட் வைத்திருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். TRIMARI@TRIMARIbakery.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்கள் உங்களுடைய சுயவிவர கோவைகளை அனுப்பலாம். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி வரை இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதனுடைய விவரங்கள், அதாவது இமெயில் அட்ரஸ் போன்ற விவரங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே வழக்கம் போல வெளியிடப்படும். ஸோ சேனலுக்கு புதியவராக இருந்தால், அதாவது வழக்கமான சேனல்ல இது இல்லை, தனிய வேகன்சிக்கு என்று ஒரு தனி சேனல். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல வேகன்சிக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்வதன் ஊடாக இந்த அப்டேட்ஸை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிலும் பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கான வேகன்சி இருக்கின்றது. தி டீகோ லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே ஒன்டாரியோ கொங்கோட் பகுதியில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $18 சம்பளமாக எடுக்கலாம். 35 மணி நேர வேலை ஒரு வாரத்திற்கு இருக்கும். 3 ஷிஃப்ட் இருக்கின்றது, டே, ஈவினிங் மற்றும் மார்னிங். உடனடியாக இந்த வேலையை தொடங்க முடியும். பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஒர்க்காக இது இருக்கின்றது. டியூட்டிஸை பொறுத்தவரையிலே ஊழியர்களை மேற்பார்வை செய்வது, உணவின் தரத்தை உறுதி செய்வது, வாடிக்கையாளர் பணிகளை கவனித்தல் போன்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலே 2 வருடங்கள் அதிகூடிய எக்ஸ்பீரியன்ஸாக எதிர்பார்க்கப்படுகிறது. 1 தொடக்கம் 2 வருடங்கள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன்ஸ், PR மற்றும் வேலிட் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் ஐடி KELLYNGUIET@gmail.com. வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதி மே 24, 2025. அதே போல வழக்கமாக சொல்ற விஷயம்தான், இதனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் இணைந்திருங்கள். அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமையல்காரருக்கான வேகன்சி இருக்கின்றது. கிரீன் ஒலிவ் மார்க்கெட் அண்ட் கேஃபே எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஸ்கேமிஸ், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு $19, 40 மணி நேர வேலை ஒரு வாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். டே ஷிஃப்ட்டுக்கு தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. பெர்மனன்ட் ஃபுல் டைம் வேகன்சியாக இருக்கின்றது. இது மெடிட்டரேனியன் குசைன் தான் இதில் நீங்கள் சமைக்க வேண்டிய உணவுப் பொருட்களாக இருக்கும். சர்டிஃபிகேட்ஸை பொறுத்தவரையிலே ஃபுட் சர்வீஸ் சேஃப்டி சர்டிஃபிகேட், அதாவது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். டியூட்டிஸை பொறுத்தவரையிலே ஃபுல் மீல் ப்ரிப்பரேஷன், சூப்பர்வைஸ் த ஹெல்பர்ஸ், கிச்சன் கிளீனிங், இந்த 3 வேலைகளும் உங்களுக்கு இருக்கும். பணியிடத்திலே ஆங்கிலம் உங்களுக்கு தேவைப்படலாம். செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் தேவைப்படுகிறது. 2 வருடங்களுக்கு குறைவான வேகன்சி, குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கிராஜுவிட்டிஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். 2 வேகன்சி இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட் மற்றும் வேலிட் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். greenolive.marketandcafe@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸிற்கு உங்களுடைய சுயவிவர கோவைகளை மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக அனுப்பி வையுங்கள். அதே போல இதனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால் நேர்களே, 4வது வேகன்சி எலக்ட்ரீஷியனுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. பவர் லைன் எலக்ட்ரிக்கல் 2023 லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே இருக்கின்றது. சூரே, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 1 மணி நேரத்துக்கு $35, அதாவது 40 மணி நேர வேகன்சி, 40 மணி நேர வேலை ஒரு வாரத்திற்கு இருக்கும். டைமிங்கை பொறுத்தவரையிலே பகல் நேர வேலையும் அதிகாலை வேலையும் உங்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு பெர்மனன்ட் அண்ட் ஃபுல் டைம் கண்ட்ராக்ட். உங்களுடைய டாஸ்கை பொறுத்தவரையிலே கண்ட்ரோல் பேனல் இன்ஸ்டாலேஷன்,
அண்டர் கிரவுண்ட் வயரிங், ட்ரபிள் ஷூட்டிங் த ஃபால்ஸ், அதாவது பிழைகளை கண்டுபிடித்தல் மற்றும் பயிற்சி பெற வருகின்ற அப்ரண்டிஸுக்கு பயிற்சிகளை வழங்குதல் போன்ற டியூட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். பணியிடத்திலே ஆங்கிலம் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல எஜுகேஷன், ஹை ஸ்கூல் எஜுகேஷன் எதிர்பார்க்கப்படுகின்றது. careers.powerline@outlook.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய ரெஸ்யூமை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். டெக்ஸ்ட் ஃபார்மேட் வழக்கம் போல வாட்ஸ்அப்பில் வரும். அதே போல 5வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒரு கார்பெண்டருக்கான வேகன்சி இருக்கின்றது. மார்காண்டினோ டிசைன்ஸ் எனப்படுகின்ற நிறுவனத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது. கொங்கோட் ஒன்டாரியோவிலே 1 மணி நேரத்திற்கு $35 உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். ஒரு வாரத்திற்கு 35 மணி நேர வேலை இருக்கின்றது. டே ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், வீக்கெண்ட் மற்றும் ஓவர் டைம் போன்ற பெனிஃபிட்ஸ் அங்கே இருக்கும் உங்களுக்கு. மேலும் இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் கான்ட்ராக்ட். டியூட்டிஸை பொறுத்தவரையிலே ப்ளூ பிரிண்டை பார்த்து வேலை செய்ய வேண்டி வரும். அதே போல வுட் மற்றும் ஸ்டீல் ஃப்ரேமிங் செய்ய வேண்டி வரும். விண்டோக்கள் மற்றும் கதவுகளை நீங்கள் பூட்ட வேண்டிய வேலைகளும் பெறலாம். சைட் கோஆர்டினேஷன் ஒர்க்கும் உங்களுக்கு தேவைப்படும். எஜுகேஷனை பொறுத்தவரையிலே ஹை ஸ்கூல் எஜுகேஷன் தேவைப்படுகின்றது. 1 தொடக்கம் 7 மாதங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பணியிடத்திலே ஆங்கிலம் உங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். மேலும் 2 வேகன்சிகள் இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட் மற்றும் வேலிட் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஜாப்ஸ் @antoniodesign@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நேயர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த இமெயில் அட்ரஸ் வழக்கம் போல வாட்ஸ்அப் குழுவிலே வழியாகும். நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். 6வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் நேர்களே டிராவல் ஏஜென்சி மேனேஜர், அதாவது பயண முகவர் மேலாளர், ஹவுஸ் ஆஃப் டிராவல் அண்ட் டூரிசம் INC எனப்படுகின்ற நிறுவனத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது. எட்மண்டன் அல்பர்டாவிலே 1 மணி நேரத்திற்கு $42 சம்பளம், 40 மணி நேரம் ஒரு வாரத்திலே உங்களுக்கு வேலை இருக்கும். ஃபுல் டைம் ஒர்க் இருக்கின்றது. உடனடியாக இந்த வேலையில் இணைந்து கொள்ள முடியும். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப்பாக இருக்கின்றது. தினசரி அலுவல்களை மேலாளுதல் செய்தல் மற்றும் ஊழியர்களை நியமித்தல், விற்பனை மற்றும் சந்தை ஆய்வுகளை செய்தல் போன்ற டியூட்டிகள் உங்களுக்கு இருக்கும். ஆங்கிலம் உங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். செகண்டரி ஸ்கூல் அவசியமாக இருக்கின்றது. 1 தொடக்கம் 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கோரப்படுகின்றது. மேலும் 1 வேகன்சி தான் இருக்கின்றது. இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட், டெம்பரரி ரெசிடென்ட் வித் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்பால் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஹவுஸ் ஆஃப் டிராவல்ஸ் @telus.net TELUS.net எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் உங்களுடைய சுயவிவர கோவல்களை அனுப்பி வைக்க முடியும். அதே போல கடிதம் மூலமாக 3440-93 ஸ்ட்ரீட் NW எட்மண்டன் அல்பர்டா T6E6A4 எனப்படுகின்ற அட்ரஸ் ஊடாக கடிதம் மூலமாக கூட உங்களுடைய சிவிக்களை இந்த வேகன்சிக்காக அனுப்பி வைக்க முடியும். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நேர்களே. இதனுடைய டீட்டெயில்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட் வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கும். நேர்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல 7வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ஹவுஸ் கீப்பருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. குவாலிட்டி INN அண்ட் சூட்ஸ் ரிம்பே எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் ஹவுஸ் கீப்பர் வேகன்சி ஒன்று இருக்கின்றது. அல்பர்டாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு 18 தொடக்கம் $24 வழங்கப்படும். 30 தொடக்கம் 40 மணி நேர வேலை ஒரு வாரத்திற்கு இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் கான்ட்ராக்டாக இருக்கின்றது. துப்புரவு பணிகள், படுக்கைகளை மாற்றுதல், வாடிக்கையாளர் தேவைகளை கவனித்தல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும். உடனடியாக இந்த வேலை ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதற்கு அவசியமாக இருக்கின்றது. ஹை ஸ்கூல் முடித்திருக்க வேண்டும். 1 தொடக்கம் 7 மாத எக்ஸ்பீரியன்ஸ் கோரப்படுகின்றது. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன்ஸ், PR ஹோல்டர்ஸ் மற்றும் வேலிட் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். hire.rimbe@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல 8வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ரீட்டைல் ஸ்டோர் சூப்பர்வைசர், அதாவது ஒரு கடை ஒன்றிலே ஒரு மேற்பார்வையாளர் ஒருவருக்கான வேகன்சி இருக்கின்றது. எஸ்ஓ எனப்படுகின்ற நிறுவனத்திலே ஹிண்டன் அல்பர்டாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு $29.5 சம்பளமாக கிடைக்கும். 30 தொடக்கம் 40 மணி நேர வேலை இருக்கின்றது. இரவு மற்றும் ஏர்லி மார்னிங் வேகன்சி இருக்கின்றது. பெர்மனன்ட் மற்றும் இது ஒரு ஃபுல் டைம். உங்களுடைய டாஸ்கை பொறுத்தவரையிலே ஊழியர்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்தல், பொருட்களை ஆர்டர் பண்ணுதல், வாடிக்கையாளர்களுடைய புகார்களை சமாளித்தல் போன்ற வேலைகளை செய்ய வேண்டும். 1 தொடக்கம் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. இதற்கும் கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் மற்றும் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். hire.parkington@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய சிவிக்களை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். விரிவான விவரம் வாட்ஸ்அப் குழுவிலே வழியாகும். அதே போல 7வது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு மெக்கானிக் ஹெல்பர், இதற்கான வேகன்சி இருக்கின்றது. ராயல் கிரவுன் கன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படுகின்ற நிறுவனத்திலே
லொகேஷனை பொறுத்தவரையிலே ஒன்டாரியோவிலே தான் இது இருக்கின்றது. $29 ஒரு மணி நேரத்திற்கு சலரியாக கிடைக்கும். செட்டில்ஹம் ஒன்டாரியோவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு 30 40 மணி நேர வேலை இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஒர்க். டியூட்டிஸை பொறுத்தவரையிலே நேர்களை கருவிகளை எடுத்து செல்லுதல், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு உதவிகளை செய்தல் போன்ற வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அதே போல இங்கிலீஷ் உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ். மேலும் 3 வேகன்சிகள் இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மற்றும் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ராயல் கிரவுன் கன்ஸ்ட்ரக்ஷன் 3@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். நேர்களே, மே மாதம் 24 2025 முன்பதாக உங்களுடைய சிவிக்களை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேகன்சியினுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணும்னு சொன்னா வாட்ஸ்அப் குழுவிலே அது வழியாகும். அதில் பார்த்து இந்த இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை காப்பி பண்ணக்கூடியதாக இருக்கும். மேலும் 10வது வேகன்சி இன்றைய நாளுக்கானது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பால் வண்டி ஓட்டுநர், அதாவது மில்க் டேங்க் ட்ரக் டிரைவர் ஒருவருக்கான வேகன்சி இருக்கின்றது. ஃபிஷர் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. டீர் லேக் நியூஃபவுண்ட்லேண்டிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $28 சம்பளமாக கிடைக்கும். ஒரு வாரத்திற்கு 40 70 மணி நேர வேலைகள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் வேகன்சி. பால் ஏற்றி இறக்குதல், வாகனத்தை ஆய்வு செய்தல், ட்ரிப்ளாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், ஜிபிஎஸ் உபயோகம் போன்றவை உங்களுடைய டியூட்டிகளாக இருக்கும். ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்தவரையிலே கிளாஸ் 1 டிரைவர் லைசன்ஸ் தேவைப்படுகின்றது. ஏர் பிரேக் என்ட்ரோஸ்மெண்ட் இருக்க வேண்டும். உயரங்களிலே வேலை செய்வதற்கான ட்ரைனிங்கும் தேவைப்படுகின்றது. பெனிஃபிட்ஸை பொறுத்தவரையிலே ஹெல்த் பெனிஃபிட், போனஸ், பென்ஷன், விஷன் மற்றும் பெய்ட் ட்ரைனிங் போன்ற பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. கனடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். dpetten@fishertransport.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நேர்களை வருகின்ற மே மாதம் 8 முன்பதாக இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை செய்தாக வேண்டும். இந்த வேகன்சியினுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுகிறோம். வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் இருக்கின்றது. அதிலே இணைந்து கொள்ளுங்கள். 11வது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விண்டோ வாஷருக்கான வேகன்சி இருக்கிறது. நேர்களே, நியூ ப்ரூன்ஸ்விக்கில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒன்சைட் வேகன்சியாக இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $16 தொடக்கம் $25 உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும். அதை நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூவின் போது நெகோசியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு வாரத்திற்கு 30 முதல் 55 மணி நேர வேகன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளவு நேரம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நிரந்தர வேலை மற்றும் முழு நேர வேலை. எவ்வளவு குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்காக ஜாயின் பண்ண வேணும். வேகன்சியை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. உயர்நிலை பள்ளி சான்றிதழ் தேவைப்படுகிறது. முன் அனுபவம் இருந்தால் நல்லது என்று சொல்லப்படுகின்றது. ஒர்க் என்வாயன்மெண்ட், வெளிப்புறத்திலே உயரத்தில் ஈரப்பதமான இடத்திலே வெப்பமான சூழ்நிலையில் கூட வேலை செய்ய வேண்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே துப்புரவு இயந்திரங்களை இயக்குதல், உட்புற மற்றும் வெளிப்புற ஜன்னல்கள் மற்றும் பிற கண்ணாடி மேற்பரப்புகளை கழுவுதல் மற்றும் சுத்தம் செய்தல் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். எக்யூப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலே இந்த ப்ரெஷர் வாஷர்ஸை பயன்படுத்துகின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதற்கு கொஞ்சம் முன்னுரிமையுடன் செலக்ட் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல ஜன்னல் கிளீன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். குற்ற பின்னணி சரிபார்ப்பின் பின்னர் தான் நீங்கள் இந்த வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலே உங்களுடைய தொழில் தருணரால் ஒரு வாகனம் ஒன்று வழங்கப்படும். அதே போல இந்த வேலைக்கு பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக தேவைப்படுகின்றது. குறிப்பாக கைவினை திறன் இருக்க வேண்டும். கவனமாக கண்ணாடிகளை கையாள வேண்டிய தேவை இருக்கலாம். நீண்ட நேரம் நிற்க வேண்டி வரலாம். குனிந்து நிற்க வேண்டி வரலாம். முழங்காலிட்டு நிற்க வேண்டி வரலாம். கனமான சுமைகளை கையாள வேண்டி வரலாம். உடல் ரீதியாக அதிக வலு தேவைப்படும். திரும்ப திரும்ப ஒரே பணியை செய்ய வேண்டிய சூழல், வேகமாக செய்ய வேண்டிய சூழல், கூடுதல் நேரம் கூட தேவைப்பட்டு நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவைகளும் வரலாம். குறைந்தது 23 கிலோ வரை நீங்கள் வெயிட்டை ஹேண்டில் செய்ய வேண்டிய தேவையும் வரலாம். சேஃப்டி ஷூஸ் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் நீங்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கு நீங்கள் கனடாவினுடைய குடிமகனாவோ, நிரந்தரவாசியாவோ அல்லது சரியான வேலை அனுமதியுடன் உள்ள தற்காலிக வாசியாகவோ இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கனடாவில் வேலை செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் விண்ணப்பிக்க வேண்டாம். இந்த தொழில் தருணர் உங்களுடைய அந்த விண்ணப்பத்துக்கு பதிலளிக்க மாட்டார். அப்ளை பண்ணுவதற்கு விண்டா winta@hightower.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம். மே மாதம் 8 வரை இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதனுடைய டெக்ஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 12வது வேகன்சி இன்று நாளுக்கானது பார்த்தமாக இருந்தால் நேர்களை பீ கீப்பர், அதாவது தேனீ வளர்ப்பவருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது.
அப்பர் கேக் டவுன் நியூ ப்ரோன்ஸ்விக்கிலே தான் இந்த வேகன்சியும் இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு 16 தொடக்கம் $18 வழங்கப்படும். வாரத்துக்கு 40 முதல் 60 மணி நேர வேலை, பருவகால வேலையாக இது இருக்கும். ஆனால் முழு நேர வேலை. கூடிய விரைவில் இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். பெனிஃபிட்ஸை பொறுத்தவரையிலே சுகாதார நலன்கள் மற்றும் நிதி நலன்கள் இருக்கும். வேகன்சி வந்து பார்த்தமாக இருந்தால் 2 வேகன்சி இருக்கின்றது. பட்டம், சான்றிதழ் அல்லது டிப்ளமா எதுவுமே தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வரவேற்கப்படும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே தேனீக்களின் உயிரியல் நடத்தை, சூழல் மற்றும் அதனுடைய அமைப்புகள் பற்றி உங்களுடைய அறிவின் அடிப்படையிலே நீங்கள் அவற்றுடன் பழக வேண்டும். தேனீ வளர்ப்பு தோட்டம் மற்றும் உபகரணங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும். தேன் மற்றும் தேனீக்களுடன் வேலை செய்ய வேண்டும் அவதானமாக. மற்றும் பண்ணை இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் கட்டடங்களை பராமரிக்க வேண்டி வரும். பொதுவான பண்ணை வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலே ட்ரக் மற்றும் ஃபோக் லிஃப்டை பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது. டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலே சரியான ஒரு ஓட்டுநர் உரிமம் உங்களுக்கு தேவைப்படும். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே கவனமாக விவரமாக வேலை செய்ய வேண்டி வரும். குனிந்து நின்றபடி வேலை செய்ய வேண்டி வரும். முழங்கால் இட்டு வேலை செய்ய வேண்டி வரும். கனமான சுமைகளை கையாள வேண்டி வரும். உடல் ரீதியாக அதிக வலு இந்த வேலைக்கு தேவைப்படும். நீண்ட நேரம் நிற்க வேண்டியும் வரலாம். பர்சனல் சூட்டபிலிட்டியை பொறுத்தவரையிலே ஒரு டீம் பிளேயராக, அதாவது குழுவோடு இருந்து வேலை செய்யக்கூடியவராக நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு சால சிறந்ததாக இந்த வேகன்சிக்கு இருக்கும். மேலும் ஹெல்த் பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலே நேர்களே டென்டல் கேர், சுகாதார பாதுகாப்பு திட்டம் இரண்டுமே கொடுக்கப்படுகின்றது. பினான்சியல் பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலே டீம் இன்சூரன்ஸ் பாலிசி மற்றும் ஆயுள் காப்பீடு கொடுக்கப்படுகின்றது. இந்த வேலையை பொறுத்தவரையிலே நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கு கனடாவினுடைய குடிமகனாகவோ அல்லது நிரந்தரவாசியாகவோ அல்லது சரியான வேலை அனுமதியுடன் கூடிய தற்காலிக வாசியாகவோ இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கனடாவிலே வேலை செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் விண்ணப்பிக்க வேண்டாம். முதலாளி உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். patrick.patrick.GAJTHIR@BRAGGLUMBER.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைக்கு நீங்கள் வார மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ண வேண்டும். அடுத்த வேகன்சியை பொறுத்தவரையிலே நேர்களே இது 13வது வேகன்சி, ஹவுஸ் கீப்பிங் அட்டெண்டன்ட். லொகேஷன் வந்து கியூபெக்கில் இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு $120 உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும். வாரத்திற்கு 5 முதல் 6 மணி நேர வேலை தான் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு நிரந்தர பகுதி நேர வேலை. மார்னிங் ஷிஃப்டில் தான் இந்த வேலை இருக்கும். உடனடியாக வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரெஞ்சு மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பட்டம், சான்றிதழ், டிப்ளமா எதுவுமே தேவையில்லை. 1 முதல் 6 மாத எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது. ஒர்க் செட்டிங்கை பொறுத்தவரையிலே நகர்ப்புறம், கிராமப்புறம், தொலைதூர இடங்கள், வேறுபட்ட இடங்களிலே, வணிக கட்டடங்களிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே தரை விரிப்புகள், திரைச்சீலைகள் மற்றும் மெத்தை போன்ற தளபாடங்களை கிளீன் பண்ணுதல், துடைத்தல், கழுவுதல், மெருகூட்டுதல், தளபாடங்களை தூசி தட்டுதல், சுத்தமான துண்டுகள் மற்றும் கழிப்பறை பொருட்களை நீங்கள் விநியோகித்தல், துணி அலமாரிகளை நிரப்புதல், சமையலறை மற்றும் குளியலறை சாதனங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை சுத்தம் செய்தல், கிருமி நீக்கம் செய்தல் மற்றும் மெருகூட்டுதல், லிப்ட்களை சுத்தம் செய்தல் மற்றும் கிருமி நீக்கம் செய்தல், காணாமல் போன மற்றும் கண்டறியப்பட்ட பொருட்களை கையாளுதல் மற்றும் புகார் அளித்தல், கூடுதல் பொருட்கள் அல்லது பிற பொருட்களுக்கான விருந்தினர்களின் கோரிக்கைகளை கவனித்து தேவையான ஏற்பாடுகளை செய்தல், குப்பைகளை அகற்றுதல் மற்றும் குப்பை தொட்டிகளை காலி செய்தல், ஜன்னல்கள், சுவர்கள் மற்றும் மேல் கூரைகளை கழுவுதல், மாற்று அறைகள் மற்றும் குளியலறைகளை சுத்தம் செய்தல், வாடிக்கையாளர்களின் புகார்கள் அல்லது கவலைகளை நிவர்த்தி செய்தல் போன்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த வேகன்சிக்கு இருக்கின்றது. அடிப்படை பாதுகாப்பு அனுமதி மற்றும் குற்ற பின்னணி சரிபார்ப்பு ஆகியவை இந்த வேகன்சிக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், சொந்த போக்குவரத்தில் தான் நீங்கள் வர வேண்டும். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே இது ஒரு வேகமான சூழல். கவனமாக விவரமாக வேலை செய்ய வேண்டும். உட்கார்ந்தபடியாக வேலை செய்யப்படி வரும். நின்றபடி, நடந்தபடி, இது ஒரு கலவையான ஒரு வேலை பற்றின் தான் இருக்கும். நீண்ட நேரம் நிற்க வேண்டிய தேவை கூட ஏற்படலாம். பர்சனல் சூட்டபிலிட்டியை பொறுத்தவரையிலே நேரம் தவறாமை, நம்பகத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை, முன்முயற்சி, ஒழுங்கமைக்கப்பட்டவராக இருத்தல் மற்றும் டீம் பிளேயராக இருத்தல், விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகளை சரியாக பின்பற்றுகின்ற ஒருவராக இருத்தல் போன்றவை அவசியமான ஒரு விடயமாக இருக்கும். இதேவேளை இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கு கனேடிய குடிமகனாகவோ அல்லது நிரந்தர வாசியாகவோ அல்லது சரியான வேலை அனுமதியுடன் கூடிய தற்காலிக வாசியாகவோ இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண வேண்டும். RH@dpego.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுகின்ற போது LB12 எனப்படுகின்ற LB12 எனப்படுகின்ற ரெஃபரன்ஸ் நம்பரை சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுவது இந்த வேகன்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் நேர்களே. டீட்டெயிலான அப்டேட் வந்து அப்படியே வாட்ஸ்அப் குழுவிலே வெளியாகும். 14வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ஒரு கேஷியர் வேகன்சி இருக்கின்றது.
நியூ புரூன்ஸ்விக்கிலே தான் இந்த வேகன்சியும் இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $15.65, வாரத்துக்கு 35 மணி நேரம் முதல் 40 மணி நேர வேலை இருக்கும். பகல், மாலை, இரவு, வார இறுதி, சுழற்சி, கூடுதல் நேரம், அழைப்பின் பேரில், காலை, அதிகாலை என்று சொல்லி எல்லா டைமும் இந்த வேகன்சி இருக்கும். ஆனால் நோட் பண்ணி கொள்ளுங்க, சம்பளம் $15.65 தான். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. உயர்நிலை பள்ளிச்சாரல் தேவைப்படுகின்றது. டிரான்ஸ்பர் உங்களுக்கு தரமாக இருந்தால் இடமாற்ற செலவுகள் ஈடு செய்யப்படும். இடமாற்றம் செய்யப்படுவதற்கு நீங்கள் விருப்பப்படுவராக இருக்க வேண்டுமாம். மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்தவரையிலே கேஷ் ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுதல், பணம், காசோலை மற்றும் கடன் டெபிட் கார்டு கொடுப்பனவுகளை செயலாக்குதல், பொருட்களை ஸ்கேன் செய்தல், தேவையான பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான மொத்த கட்டணத்தை அட்டவணைப்படுத்துதல், பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான கட்டணங்களை பெறுதல் மற்றும் பெறப்பட்ட தினசரி ஷிப்ட் கொடுப்பனவுகளை கணக்கிடுதல் மற்றும் மொத்த விற்பனையுடன் ஒப்பிடுதல், கவுண்டரை சுத்தமாக வைத்திருத்தல், அலமாரிகளை அடுக்கி வைத்திருத்தல், வாடிக்கையாளர்களை வரவேற்றல், சாமான்களை மடித்து வைத்தல், பைகளில் போடுதல், வாடிக்கையாளர் சேவை வழங்குதல், வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தை கணக்கிடுதல், அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் இடங்களை கண்காணித்தல், தேவைப்படும் போது கட்டணச் சான்றை கோருதல், விளம்பர நடவடிக்கைகளிலும் பங்கேற்க வேண்டி வரலாம் மற்றும் லாட்டரி டிக்கெட்டுகள், மது அல்லது புகைப்பொருட்களை விற்கும் போது வாடிக்கையாளர்களின் வயதை சரிபார்த்தல் ஆகியவை உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே வேகமான சூழல், கனமான சுமைகளை கையாளுதல், உடல் ரீதியாக ஒரு அதிக வலு தேவைப்படும், விவரமுள்ள ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். நீண்ட நேரம் நிற்றல், குனிந்தல், முழங்காலிடல் போன்ற வேலைகளும் இருக்கும். பர்சனல் சூட்டபிலிட்டியை பொறுத்தவரையிலே துல்லியமானவராக இருக்க வேண்டும். சிறந்த வாய்மொழி தொடர்பு, நெகிழ்வுத்தன்மை, குழு வீரர் மற்றும் நம்பகமான ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கனடிய குடிமக்கள், கனடாவின் நிரந்தர குடியுரிமை அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள், சரியான கனடிய வேலை அனுமதி உள்ள அல்லது இல்லாத புற விண்ணப்பதாரர்கள். ஸோ இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படியுமே இவங்களோட இவ்வளவு ரூல்ஸ் இவ்வளத்தையும் வச்சுட்டு $16 சேலரி என்கின்ற போது யாருமே அப்ளை பண்ண வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த வேலையை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண தேவைப்படுபவர்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். hr.mottenterprises லிமிடெட் மொட் என்டர்பிரைஸ் லிமிடெட் @outlook.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸோடாகத்தான் அப்ளை பண்ண வேண்டும். MT-CHS எனப்படுகின்ற ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்துமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள் நேர்களே. ஸோ இதனுடைய டீட்டெயில் வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுகிறேன். ஸோ அதில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஈஸியாக இமெயில் அட்ரஸை காப்பி பண்ணக்கூடியதாக இருக்கும். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி இருக்கின்றது. 15வது வேகன்சியை பொறுத்தவரையிலே நேர்களே, எரிபொருள் டேங்கருக்கான ஒரு ஓட்டுநர் வேகன்சி இருக்கின்றது. நியூஃபவுண்ட்லேண்டிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு $1600 சம்பளமாக வழங்கப்படும். 2 வாரங்களுக்கும் 80 மணி நேர வேலை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நிரந்தர வேலை, முழு நேர வேலை, பகல், மாலை, வார இறுதி வேலைகள் இருக்கும். 6ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும். 3 வேகன்சி இருக்கின்றது நேர்களே. இங்கிலீஷ் அவசியமாக இருக்கின்றது. கல்லூரி CGB படித்திருக்க வேண்டும். 1 தொடக்கம் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே வாடிக்கையாளர்களின் புகார்களை அல்லது கவலைகளை நிவர்த்தி செய்தல், வாடிக்கையாளர் சேவையிலே தொழில்முறை தன்மையை பயன்படுத்துதல், வாகனத்தினுடைய நிலையை மேற்பார்வையிடுதல், அதாவது டயர்கள், விளக்குகள், பிரேக்குகள், குளிர் சேமிப்பு மற்றும் பிற உபகரணங்களை ஆய்வு செய்தல், பொருட்களுக்கான கட்டணங்களை செலுத்துதல் மற்றும் பெறுதல், அவசர சாலையோர பழுதுகளை செய்தல், தடுப்பு பராமரிப்பு செய்தல், அபாயகரமான பொருட்களை கொண்டு செல்லுதல் மற்றும் கையாளுதல். இதற்கான கிரெடென்சியலை பொறுத்தவரையிலே நேர்களே, கிளாஸ் 3, 3F, TF உரிமம் இருக்கின்றது. அதாவது டெய்லர் ட்ரக் 3க்கும் மேற்பட்ட அச்சுகளை கொண்ட வாகனங்களுக்கான உரிமம் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். டாக்குமெண்டேஷன் நாலேஜை பொறுத்தவரையிலே ஓட்டுநர் பதிவேடு, பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு அறிக்கைகளை டாக்குமெண்டேஷன் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். கம்யூனிகேஷன் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலே உள்ளே இருக்கின்ற பயணப்பதிவு எனப்படுகின்ற உள்கணனியை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எனப்படுகின்ற போது நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்க வேண்டும். பர்சனல் சூட்டபிலிட்டி, திறமையான தனிப்பட்ட திறன்கள், நெகிழ்வுத்தன்மை, நீங்களாகவே முடிவெடுக்கக்கூடிய திறன், ஒழுங்கமைக்கப்பட்ட நம்பகரமான ஒருவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றீர்கள். இந்த வேலையை பொறுத்தவரையிலே இதுவும் ஒரு சாதகமான வேலை வாய்ப்பு. அதாவது இது இல்லாதவர்களுக்கு, இது வெப்பம் இல்லாதவர்களுக்கு, அதாவது கனடிய குடிமக்கள், கனடாவின் PR வைத்திருப்பவர்கள், தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமல்லாமல் சரியான கனடிய வேலை அனுமதி உள்ள இல்லாத பிற விண்ணப்பதாரர்கள் கூட அப்ளை பண்ண முடியும். office@tappersoil.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸோடாக அப்ளை பண்ண முடியும். வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய CVயை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மட் வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கும். மறக்காம வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கு கனடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்த வேகன்சி 16வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் நேர்களே,
ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. இதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 35.2 ஒரு கனடியன் டாலர் சம்பளம். லொகேஷன் பார்த்தமாக இருந்தால் நார்த் வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே. வாரத்திற்கு 40 மணி நேர வேலை. இது ஒரு நிரந்தர வேலை. 1 தொடக்கம் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே உணவகத்தின் லாபத்தை அதிகரித்தல், பராமரிப்பு பணிகளை செய்தல், பட்ஜெட்டை பகுப்பாய்வு செய்தல், உணவுப் பொருட்கள், மது, சமையலறை மற்றும் துப்புரவு பொருட்களின் விலையை நிர்ணயிக்க ஒரு பட்ஜெட்டை உருவாக்குதல், தினசரி செயற்பாடுகளை மதிப்பீடு செய்தல், உணவக பட்ஜெட்டுக்கு ஏற்ப உணவு தயாரிப்பு முறைகள் மற்றும் மெனு விலைகளை மாற்றுதல், தொழிலாளர் செலவுகளை கண்டறிய வருவாயை கண்டறிதல், ஊழியர்களின் செயல்திறனை கண்காணித்தல், தினசரி செயற்பாடுகளை திட்டமிடுதல் மற்றும் ஒழுங்கமைத்தல், ஊழியர்களை நியமித்தல், ஊழியர் பணியட்டவணையை அமைத்தல், ஊழியர்களை மேற்பார்வையிடுதல், ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தல், வழங்கப்பட வேண்டிய சேவைகளின் வகைகளை தீர்மானித்தல் மற்றும் செயற்பாட்டு நடைமுறைகளை செயல்படுத்துதல், பணத்தை இருப்பு வைத்தல், இருப்பு நிலை குறிப்புகள், பண அறிக்கைகள் மற்றும் தொடர்புடைய படிவங்களை நிறைவு செய்தல், செயல்திறன் மதிப்பாய்வுகளை நடத்தல், தயாரிப்பு மற்றும் சேவைகளின் விலைகளை நிர்ணயம் செய்தல், சரக்குகளை ஒருங்கமைத்தல் மற்றும் பராமரித்தல், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துதல், உணவு மற்றும் பிற பொருட்களுக்காக சப்ளையர்களுடன் ஏற்பாடுகளை செய்து டீல்களை முடித்தல், விருந்தோம்பல்கள் அல்லது வசதிகளை பயன்படுத்துவதற்காக வாடிக்கையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தல், நபர்களுக்கு தலைமை தாங்குதல் மற்றும் பயிற்சி அளித்தல், வாடிக்கையாளர்களின் புகார்களை அல்லது கவலைகளை நிவர்த்தி செய்தல், வாடிக்கையாளர் சேவைகளை வழங்குதல், நிகழ்வுகளை நிர்வகித்தல். இப்படியான இவ்வளவு டாஸ்கும் இருக்கின்றது. நீங்கள் சூப்பர்விஷன் செய்ய வேண்டியது 3 தொடக்கம் 4 நபர்களை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டி வரும். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்தவரையிலே மின்னணு பண பதிவேடு மற்றும் MS எக்ஸல் பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே வேகமான ஒரு சூழல், அழுத்தத்தின் கீழ் வேலை செய்ய வேண்டி வரும். இறுக்கமான காலக்கெடு, கனமான சுமைகளை கையாள வேண்டி வரும். உடல் ரீதியாக வலு தேவைப்படும். விவரமான ஒருவராக இருக்க வேண்டும். உட்கார்ந்தபடி, நின்றபடி, நடந்தபடி கலவையாக கூடுதல் நேரங்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும். பர்சனல் சூட்டபிலிட்டியை பொறுத்தவரையிலே துல்லியமான ஒரு நபராக, வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை பெற்ற ஒரு நபராக, நம்பகத்தன்மை உடையவராக, திறமையான தனிப்பட்ட திறன்களுடையவராக, சிறந்த வாய்மொழி தொடர்பு திறன் உடையவராக, சிறந்த எழுத்துப்பூர்வ திறமை தொடர்பு உடையவராக, நெகிழ்வுத்தன்மை உடையவராக, ஒழுங்கமைக்கப்பட்டவராக, நம்பகரமானவராக, ஒரு டீம் பிளேயராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மல்டி டாஸ்க் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது கனடியன் குடிமக்கள், நிரந்தர அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள், சரியான கனடிய வேலை அனுமதி உள்ள அல்லது இல்லாதவர்கள் கூட இதற்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுவதற்கு parsc.restaurant.recruitment@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக உங்களுடைய பயோடேட்டா, அதாவது சிவியை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ண வேண்டும் நேர்களே. இமெயில் அட்ரஸில் டோட்டலாக இந்த எல்லா டேட்டாவுமே வாட்ஸ்அப் குழுவில் வழியாகும். ஸோ வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள். அதனூடாக ஈஸியாக காப்பி பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். 17வது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டருக்கான வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு 18 தொடக்கம் 18.52 தொடக்கம் 27.78 டாலர் சம்பளமாக எடுக்கலாம். சராசரியாக ஒரு வாரத்துக்கு 20 தொடக்கம் 30 மணி நேர வேலை இருக்கும் நேர்களே. இது ஒரு நிரந்தரமான வேலையாக இருக்கும். சில வேலை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஃபுல் டைமுக்கும் வேலை செய்ய வேண்டி வரலாம். ஷெடியூல் பகல் நேரமாக அதிகமாக இருக்குமாம். ஸோ அது பேசி தீர்மானிக்க வேண்டும். லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் தெரிந்தவராக இருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது. டீட்டெயிலான ரிப்போர்ட் வாட்ஸ்அப் குழுவில் வரும். இமெயிலை பொறுத்தவரையிலே cpeptsloups@cegeplimoi.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி வரும். இந்த வேலைக்கு மே மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். அதே போல டயர் ரிட்ரீவர் வேலை, இது 18வது வேகன்சி. கோஸ்டே ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு 17 தொடக்கம் 19 டாலர் சம்பளமாக வழங்கப்படும். ஒரு வாரத்திற்கு 40 மணி நேர வேலை, நிரந்தர வேலை. கல்வி சான்றிதழ் என்று எதுவுமே தேவையில்லை, ஆனால் ஆங்கிலம் உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே ரப்பரை வெட்டுதல், வடிவமைத்தல், ஒட்டுதல், ரப்பரினுடைய தரத்தை சரிபார்த்தல் போன்ற வேலைகள் இருக்கும். அதனுடைய டீட்டெயில் ரிப்போர்ட் வாட்ஸ்அப் குழுவிலே வழியாக இருக்கின்ற நேர்களே. ஸோ இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் சிட்டிசன், PR இருப்பவர்கள், டெம்பரரி ரெசிடென்ஸ் வித் வேலிட் ஒர்க் பெர்மிட் அவர்கள் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் careers@coastire.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக, அல்லது ஃபேக்ஸ் இலக்கம் 5068577840 எனப்படுகின்ற ஃபேக்ஸ் இலக்கம் ஊடாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நேரடியாக சென்று அப்ளை பண்ண வேணும் அப்படின்னு சொன்னால் 258 பயாக் VLBD மோங்டன், நியூ ப்ரூன்ஸ்விக்கிலே நேரடியாக சென்று கூட, அதாவது காலை 8 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நேரடியாக சென்று கூட அப்ளை பண்ண முடியும். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள்.
19வது வேகன்சியை பொறுத்தவரையிலே இது ஒரு பீஸா குக்குக்கான வேகன்சி இருக்கின்றது. பாலாபே டேக்அவே பீஸா நோவா எனப்படுகின்ற நிறுவனத்திலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு 18 தொடக்கம் 21 கனேடியன் டாலர்கள் சலாரியாக கொடுக்கப்படும். வாரம் 30 தொடக்கம் 44 மணி நேர வேலை இருக்கும். பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைமாக இதற்கு அப்ளை பண்ண முடியும். டே, ஈவினிங், நைட், வீக்கெண்ட், ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ், மார்னிங் என்று சொல்லி நீங்கள் மாறி மாறி உங்களுடைய ஷெடியூல்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம். 3 வேகன்சி இருக்கின்றது. ஆங்கிலம் கட்டாயமானதாக இருக்கின்றது. ஆனால் கல்வி தகமை எதுவுமே கேட்கப்படவில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃபினான்சியல் பெனிஃபிட்ஸ் மற்றும் ஏனைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே முழுமையான உணவுகள் அல்லது தனிப்பட்ட உணவுகளை தயாரித்தல், சமையலறை மற்றும் வேலை செய்யும் பகுதிகளை சுத்தமாக வைத்திருத்தல், வாடிக்கையாளர்களின் ஆர்டர்களை பெறுதல் போன்ற வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். இதற்கு கனடியன் சிட்டிசன்ஸ், பிஆர் ஹோல்டர்ஸ், டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் வித் வேலிட் ஒர்க் பெர்மிட் இருப்பவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏனையவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே tiffany@balabay.takeawaypizza.nova.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் ஒரு இன்டர்வியூவை ஷெடியூல் பண்ண முடியும். 7057622222 என்கின்ற இலக்கத்திற்கு காலை 11:30 தொடக்கம் இரவு 7:30 இடையிலே அழைப்பெடுத்து கூட நீங்கள் பேச முடியும். அதே போல நேரடியாக 1002 வால்கர் ஸ்ட்ரீட், பெலா, ஒன்டாரியா எனப்படுகின்ற அட்ரஸிலே நேரடியாக சென்று கூட உங்களுடைய சிவியை வழங்க முடியும். காலை 10:30 முதல் அதிகாலை 4 மணி வரை இந்த சிவியை நீங்கள் வழங்க முடியும். சிவியை வழங்குகிற போது ஒரு கவர் லெட்டர் மற்றும் ஸ்கிரீனிங் கொஷின்ஸுக்கான பதில்கள் போன்றவற்றை இணைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ண வேண்டும். நேர்களே, இதனுடைய விவரம் வாட்ஸ்அப் குழுவிலே வெளியாகும். 20வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ஒரு டெலிவரி ட்ரக் டிரைவருக்கான வேகன்சி இருக்கின்றது. 22.5 தொடக்கம் $25 ஒரு மணித்தியாலத்திற்கு வழங்கப்படும். 48 தொடக்கம் 54 மணி நேர வேலை இருக்கின்றது. நோவாஸ்கோட்டியாவில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. இது ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்டாக இருக்கின்றது. ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் 1 தொடக்கம் 2 வருடங்கள் இருந்தால் போதுமானது. ஆனால் கல்வி தகமை எதிர்பார்க்கப்படவில்லை. ஆங்கிலம் அவசியமானதாக இருக்கின்றது. ஏர் பிரேக் என்ட்ரோஸ்மெண்ட், டிரைவிங் லைசன்ஸ் கிளாஸ் 3 இதற்கு அவசியமானதாக இருக்கும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகளை பொறுத்தவரையிலே ஆப்ரேட்டிங் த டெலிவரி ட்ரக், பொருட்களை ஏற்றி இறக்குதல், லோக்கல் ப்ரொவின்ஸ் ரூட்டுகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சரியான கால அட்டவணைகளை கடைபிடித்தல் போன்றவை இருக்கும். கனடாவிலே ஒர்க் பெர்மிட் இல்லை என்று சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். தவிர்த்து கனடியன் சிட்டிசன்ஸ், பிஆர், டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் வித் ஒர்க் பெர்மிட் ஆகிய 3 கேட்டகரியும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே eykingfarms@eastlink.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வரை இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வேகன்சியை பொறுத்தவரையிலே சோசியல் சர்வீசஸ் ஒர்க்கருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. மத்திய ஹவுஸ் ஒட்டாவா எனப்படுகின்ற நிறுவனத்திலே தான் இது இருக்கின்றது. ஒட்டாவா ஒன்டாரியோவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $23 சம்பளமாக கிடைக்கும். வாரத்திற்கு 35 மணி நேர வேலை இருக்கின்றது. இது ஒரு ஃபுல் டைம் வேகன்சி. ஒரு வேகன்சி இருக்கின்றது. உயர்நிலை பட்டமளிப்பு சான்றிதழ் இதற்கு தேவைப்படுகின்றது. 7 மாதம் தொடக்கம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலதிக விவரங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே வழியாகும். நேர்களே, இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே hr@matthewhouse.ottawa.org எனப்படுகின்ற இமெயிலூடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். வருகின்ற மே 8க்கு முன்பதாக அப்ளை பண்ண வேண்டும். அதே போல கணக்கியல் தொழில்நுட்பவியலாளருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. அக்கவுண்டிங் டெக்னீஷியன், North 60 டெக்னாலஜிஸ்ட் INC எனப்படுகின்ற நிறுவனத்திலே மிசிசுகா ஒன்டாரியோவிலே ஒரு மணி நேரத்திற்கு $32.60 32 தொடக்கம் 40 மணி நேர வேலை, ஃபுல் டைம். ஆங்கில அறிவு அவசியமானதாக இருக்கும். எஜுகேஷனை பொறுத்தவரையிலே டிப்ளமா அவசியமானதாக இருக்கின்றது. ஃப்ரீ பார்க்கிங் இருக்கின்றது. முதலாளிக்கு தேவையான கணக்கியல் பணிகளை செய்து கொடுக்கின்ற வேலை உங்களுக்கு இருக்கும். ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் hr@north60.eco. டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் 23வது வேகன்சி அக்கௌண்டிங் புக் கீப்பர், அதாவது கணக்கு வழக்குகளை லெஜரில் என்டர் பண்ணுகின்ற ஒரு புக் கீப்பருக்கான ஒரு வேகன்சி இருக்கிறது. கக்னா அண்ட் அசோசியேட்ஸ் நிறுவனத்திலே ஸ்கார்பரோ ஒன்டாரியோவிலே தான் இந்த வேகன்சி இருக்கிறது. 20 தொடக்கம் $30 ஒரு மணி நேரத்திற்கு வழங்கப்படும். வாரத்திற்கு 32 தொடக்கம் 40 மணி நேர வேலை, ஃபுல் டைம் வேகன்சியாக இது இருக்கின்றது. டே ஷிஃப்ட் மற்றும் இந்த வேலையானது மே மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அதற்கு கூடுதலான எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊதிய காசோலைகளை கணக்கிடுதல், தயாரித்தல், நிதிப்பதிவுகளை வைத்திருத்தல், பொது பேரிடர்களை பராமரித்தல், ஜேர்னல் உள்ளிட்ட உள்ளீடுகளை பதிவு செய்தல், கணக்குகளை சரிபார்த்தல் போன்ற விடயங்கள் அவசியமானதாக இருக்கும்.
ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். இமெயில் அட்ரஸ் kakna@belnet.ca cagna@bellnet.ca இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணுங்கள். வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ண வேண்டும். அதேபோல 24வது வேகன்சி பொருத்தமாக இருந்தால் பதப்படுத்தல் தொழிலாளருக்கான வேகன்சி லேபரர் வுட் ப்ரோசஸிங் சாண்டியஸ் சிபகுமா லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே, இது கியூபெக்கிலே இருக்கின்ற ஒரு நிறுவனம். ஒரு மணி நேரத்துக்கு $33.9 கேட்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 40 மணி நேர ஃபுல் டைம் வேகன்சியாக இது இருக்கின்றது. 2 வேகன்சி இருக்கின்றது. இங்கிலீஷ் அல்லது பிரெஞ்சு தேவைப்படுகின்றது. கல்வி அறிவு பெரிதாக எதிர்பார்க்கப்படவில்லை. கன்வேயர்கள் மற்றும் ரம்பங்கள், அதாவது வாள்களுக்கு மரங்களை ஃபீட் பண்ணுதல், மரப்பொருட்களை வரிசைப்படுத்துதல், குவித்தல், ஸ்கிராப் செய்தல், மரச்சில்லுகளை அகற்றுதல், இயந்திரங்கள் மற்றும் வேலை செய்யும் பகுதிகளை சுத்தம் செய்தல் ஆகிய வேகன்சி ஆகிய ரோல்ஸ் உங்களுக்கு இருக்கின்றது. கனடியன் ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். தவிர்த்து கனடியன் சிட்டிசன்ஸ், பிஆர் ஹோல்டர்ஸ், டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். தபால் மூலமாக அப்ளை பண்ணலாம். இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே இந்த வேலைக்கு வழங்கப்படவில்லை. தபால் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 521 செமின் மரில் CP 216 என்கின்ற கியூபெக் அட்ரஸிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டீட்டெயிலான விவரங்கள் வந்து வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுகிறேன். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வேகன்சியை பொறுத்தவரையிலே இது ஒரு ஃபார்ம் லேபருக்கான வேகன்சி இருக்கிறது. பண்ணை தொழிலாளிக்கான வேகன்சி எராபெல் LMKINC எனப்படுகின்ற நிறுவனத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது. கியூபெக்கிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. $15.75 ஒரு மணி நேரத்திற்கு சலரியாக வழங்கப்படும். 40 மணி நேர வேலை. 4 வேகன்சி இருக்கின்றது. பிரெஞ்சு உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே புதர் மற்றும் குப்பைகளை அகற்றுதல், சேகரித்தல், வேலை செய்யும் பகுதியை சுத்தமாக வைத்திருத்தல், பயிர்களை அறுவடை செய்தல், கிரேன்கள் பொருட்கள் மற்றும் பண்ணை விளை பொருட்களை ஏற்றுதல் இறக்குதல் போன்ற வேலைகள் இருக்கும். கனடியன் ஒர்க் பர்மிட் இல்லை என்று சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். தவிர்த்து சிட்டிசன்ஸ், பிஆர், டெம்பரரி விசா ஹோல்டர்ஸ் வித் ஒர்க் பர்மிட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். recruitment@arime-canada.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக ரெஃபரன்ஸ் நம்பர் 351795 குறித்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். வருகின்ற மே 8, 2025 வரை இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். நேர்களே, வாட்ஸ்அப்ல வந்து இதனுடைய டீட்டெயில்ஸை அனுப்பி வைக்கின்றேன். அதே போல ஏர்கிராஃப்ட் ஷீட் மெட்டல் டெக்னீஷியன் விமான உலோக தட்டு தொழில்நுட்பவியலாளருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. கல் ஏரோஸ்டாப் நிறுவனத்திலே இதற்கு சலரியாக $25.32 ஒரு மணி நேரத்துக்கு வழங்கப்படும். இது ஒரு ஃபுல் டைம் கண்ட்ராக்டாக இருக்கின்றது. 15 வேகன்சி இருக்கின்றது. நேர்களே, ஏராளமான பெனிஃபிட்ஸும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். ஒர்க் பர்மிட் இருப்பவர்கள் மற்றும் கனடியன் சிட்டிசன்ஸ் பிஆர் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக் கொள்ளுங்கள். இதற்கு இமெயில் அட்ரஸ் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. நேர்களே, jobs.crela.com/portal/ அது ஒரு லாங் URL ஒன்று இருக்குது. அதாவது அவளுடைய இணையதளத்தில் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த டீட்டெயிலை வந்து அந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வழக்கம் போல நான் வெளியிடுகின்றேன் என்று மாலை அது வரும். ஸோ வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இதை வெளியிட்டால் புதிதாக வருபவர்களுக்கு அந்த மெசேஜ் காட்டாது. அதன் காரணமாக இந்த வீடியோ வெளியாகி சரியாக 6 மணி நேரத்தின் பிற்பாடு வாட்ஸ்அப்ல வரும். ஸோ இப்போதே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இணைந்திருப்பவர்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே போல 27வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் கான்கிரீட் மோல்டருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. நேர்களே, அதாவது கான்கிரீட் அச்சு வார்ப்பவர் ஒரு மணி நேரத்துக்கு $24 சம்பளமாக வழங்கப்படும். 40 மணி நேர வேலை இருக்கின்றது. 2 வேகன்சி இருக்கின்றது. நேர்களே, இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே கியூபெக்கிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. கனடியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும், அல்லது பிஆர் இருக்க வேண்டும், அல்லது ஒர்க் பர்மிட் இருக்க வேண்டும். ஒர்க் பர்மிட் இல்லாதவர்கள் அப்ளை பண்ண வேண்டாம். இமெயில் அட்ரஸ் rh@groupebpa.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். நேர்களே, வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்ல வரும். அதே போல ஹோம் சப்போர்ட் ஒர்க்கர், அதாவது வீட்டு ஆதரவு பணியாளருக்கான வேகன்சி இருக்கின்றது. ஸ்டிஃபைன் எனப்படுகின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனத்தினூடாகத்தான் இந்த வேகன்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேர்களே, லொகேஷன் டொராண்டோ ஒன்டாரியோவில் இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $20 சம்பளமாக கிடைக்கும். பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் வேகன்சியாக இது இருக்கின்றது. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். 1 வருடம் அல்லது அதற்கு சற்று கூடியதாக எக்ஸ்பீரியன்ஸ் கோரப்படுகின்றது. கிளைண்ட்ஸினுடைய வீடுகளில் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும். டாஸ்கை பொறுத்தவரையிலே பர்சனல் கேர், மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், குளிக்க வைத்தல், மருந்துகளை சரியாக கொடுத்தல், எக்ஸசைஸ் செய்வதற்கு உதவி செய்தல், உணவு ஊட்டுதல், ஹவுஸ் கீப்பிங் செய்தல், லாண்ட்ரி ஒர்க்களை செய்தல், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தல், கொஞ்சம் கம்பேனியன்ஷிப்பாக, அதாவது வயதானவர்களுக்கு துணையாக இருந்து பேசுதல் போன்ற விடயங்களை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கலாம். நிஜமாக ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஸ்டெஃபானி மார்னி செர்லின் ரெக்ரூட்மெண்ட்
outlook.com எனப்படுகின்ற இமெயில் ஊடாகத்தான் அப்ளை பண்ண வேண்டும். அது ஒரு லாங் ஃபார்ம் இமெயில். ஸோ டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் வரும் வழக்கம் போல நேரில் அங்கே இருந்து காப்பி பண்ணி இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய சிவிக்களை வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் 29வது வேகன்சி கால்நடை தொழிலாளர், அதாவது லைஃப் ஸ்டாக்களை மேய்க்கின்ற ஒரு பண்ணை வேகன்சி ஒன்று இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $15.75. லொகேஷன் பொறுத்தவரையிலே கியூபெக்கில் இருக்கின்றது. நேரிலே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. பிரெஞ்சு இருந்தால் இல்லை, பிரெஞ்சு கட்டாயமானதாக தேவைப்படுகின்றது. பிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க்காக இருக்கும், அதாவது அதிக உடல் வலு தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த வேகன்சி பொறுத்தவரையிலே வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர், இதற்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $36 சம்பளம். 2 வேகன்சி இருக்கின்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ஹவுஸ் நேர்களே இது எட்மண்டன் அல்பர்டாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும் அல்லது பிஆர் அல்லது சிட்டிசன்ஷிப் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். 31வது வேகன்சி கிரவல் ட்ரக் ஓட்டுநர். தொமாஸ் டி ஓவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திலே, அதாவது தண்டபே ஒன்டாரியோவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $25.27.5 ஊதியமாக வழங்கப்படும். 40 தொடக்கம் 45 மணி நேர வேலை இருக்கின்றது. நேர்களை பெர்மனன்ட் ஜாப்பாக இது இருக்கின்றது. ஒரே ஒரு வேகன்சி. 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் கோரப்பட்டிருக்கின்றது. ஏசட் ஓ டிசெட் கிளாஸ் லைசன்ஸ் தேவைப்படுகின்றது. ஏர் பிரேக் என்ரோஸ்மெண்ட் தேவைப்படுகின்றது. WHMIS சர்டிஃபிகேட் தேவைப்படுகின்றது. வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கிளீன் அப்ஸ்ட்ராக்டும் தேவைப்படுகின்றது. வேலைச்சூழலை பொறுத்தவரையில் ஒன் சைட் ஒர்க்காகத்தான் இது இருக்கும். கனடியன் சிட்டிசன்ஸ், பிஆர் ஹோல்டர்ஸ் மற்றும் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுங்க. மற்றவங்க அப்ளை பண்ண போது நம்ம ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் tdowen@tbaytel.net எனப்படுகின்ற இமெயில் ஊடாகவோ அல்லது ஃபெக்ஸ் இலக்கம் 807-345-9799 ஊடாகவோ அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நேர்களே, அப்ளை பண்ணுவதற்கான இறுதி நாள் 24 மே 2025. டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் வரும், இணைந்து கொள்ளுங்கள். அதே போல் லேண்ட்ஸ்கேப்பர் வேகன்சி ஒன்று இருக்கின்றது. 32வது வேகன்சி இது. நிலங்களை அளவுபடுத்துகின்ற வேகன்சி. ப்ரோலவுன் லேண்ட்ஸ்கேப்பிங் நிறுவனத்தில் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $17 தொடக்கம் $20 ஊதியமாக வழங்கப்படும். ஒரே ஒரு வேகன்சி இருக்கின்றது. நேர்களே, இதற்கும் கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம், ஏனையவர்கள் அப்ளை பண்ணலாம். jeritmaintenance@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண வேண்டும். நேர்களே, டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் வெளியிடுகின்றேன். வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். 33வது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ரூம் அட்டெண்டன்ட்கான வேகன்சி இருக்கின்றது. நேர்களே, கிரவுன் பிளாசா மான்கட்டோன் டவுன் டவுன்ல இந்த வேகன்சி இருக்கின்றது. நியூ ப்ரூன்ஸ்விக் பகுதியிலே, மான்கட்டோன் நியூ ப்ரூன்ஸ்விக்ல இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $16 தான் சம்பளமாக வழங்கப்படும். 32 தொடக்கம் 40 மணி நேர வேலை இருக்கின்றது. ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். பணிகளை பொறுத்தவரையில ரூம்களை கிளீன் பண்ணுதல் போன்ற வழக்கமான வேலைகள் தான் இருக்கும். டீட்டெயிலாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடுகின்றேன். HR@CPM மான்கட்டோன் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். நேர்களே, வாட்ஸ்அப்பில் அந்த இமெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதில் போய் காப்பி பண்ணி எடுக்கலாம். வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வேகன்சி மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், சந்தைப்படுத்தல் ஒருங்கிணைப்பாளர். RNFX சொல்யூஷன் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே, அதாவது டார்மவுத் நோவாஸ்கோட்டியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. $30 ஒரு மணி நேரத்திற்கு சலரியாக வழங்கப்படும். இது ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட். நேர்களே, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை செய்து கொடுக்கின்ற வேலைகளும், அதே போல மார்க்கெட்டிங்கோடு சம்பந்தப்பட்ட இ-காமர்ஸ் ப்ரொமோஷன் உட்பட அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. டீட்டெயிலான விவரங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. இமெயில் அட்ரஸ் contact@rnapex.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல ரெஜிஸ்டர்ட் நர்ஸுக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்றது. நோவாஸ்கோட்டியாவிலே மன்ஹோன் பேயிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. மன்ஹோன் பே நர்சிங் ஹோமிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. 2 வாரங்களுக்கு 40 மணி நேர வேலையாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு $38.2 சலரியாக வழங்கப்படும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. நேர்களே, ஏராளமான கோரிக்கைகள் அந்த நிறுவனத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்லேயே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். jnice.jordan@mscleotgroup.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாகவோ அல்லது அவர்களுடைய இணையதளம் ஊடாகவோ அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்குது. வார மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்கள். அதே போல ஃபார்மசி அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்றது. நேர்களே, இதற்கு சலரி பார்த்தமாக இருந்தால் $18 தொடக்கம் $22. ஒரு வாரத்திற்கு 35 தொடக்கம் 37.5 மணி நேர வேலை இருக்கும். பெர்மனன்ட் ஜாப். 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். sherry.taufik@thpharmacy.com
எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதே போல் நேர்களே லைன் குக்குக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. க்ரௌன் பிளாசா மார்க்கெட் டவுன் டவுன்லே நியூ ப்ரௌன்ஸ்விக்ல தான் இருக்கின்றது. இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க்காக இருக்கின்றது. ஒன் சைட் ஒர்க். ஒரு மணி நேரத்துக்கு 17 தொடக்கம் $17.5 சலரியாக வழங்கப்படும். வாரத்துக்கு 40 மணி நேர வேலை. 3 வேகன்சி இருக்கின்றது. கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். hr@cpmoncton.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்கள். அதே போல் அடுத்த வேகன்சி ஹவுஸ் கீப்பிங் உதவியாளருக்கான ஒரு வேகன்சி இருக்கிறது. ஒன்டாரியோவிலே நோர்த் ஜோகிலே ஒரு மணி நேரத்திற்கு $34.5 ஊதியமாக வழங்கப்படும். 30 தொடக்கம் 35 மணி நேர வேலை ஒரு வாரத்திற்கு இருக்கும். டே மற்றும் மார்னிங் ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது. பார்க்கிங் இலவசமாக வழங்கப்படும். படிப்பறிவு பெரிதாக கோரப்படவில்லை. ஸ்கில்ஸை பொறுத்தவரையிலே தூசு தட்டுதல், வேக்யூம் பாவித்தல், கட்டில்களை ஒருங்கமைத்தல், பெட்ஷீட்களை மாற்றுதல், குப்பைகளை கிளியர் பண்ணுதல் போன்ற வேலைகளும், அதே போல குளிக்க வைத்தல், லோன்ட்ரி ஒர்க், சிறிய சிறிய வீட்டு வேலைகள், ஷாப்பிங் செய்தல் போன்ற வேலைகளும் செய்ய வேண்டியிருக்கும். நேரம் தவறாமல் வேலைக்கு வரக்கூடியதாக ஒரு நேர்மையான ஒரு நபரை எதிர்பார்க்கின்றார்கள். அதே போல இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்களும் அப்ளை பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. GAI immigration@gmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணுமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்கள். நேர்களே டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. இமெயில் அட்ரஸ் சொல்லுகிற போது உங்களால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஆகவே வாட்ஸ்அப்பில் வச்சு அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல 39வது வேகன்சி கேஸ் ஃபிட்டிங் ட்ரெயினிஸ் கோரப்பட்டிருக்கின்றார்கள். எரிவாயு இணைப்புகளை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பயிற்சியாளர்கள், அதாவது ட்ரெயினிஸ் கோரப்பட்டிருக்கிறார்கள். டியூரன்ஸ் நேச்சுரல் கேஸ் சர்வீசஸ் INC நிறுவனத்திலே ஒன்டாரியோ சி கிரேவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு 18 தொடக்கம் $28 வழங்கப்படும். எனி டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்குது நேர்களே. ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. இமெயில் அட்ரஸ் DJUANESNATEAS@hotmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த 40வது வேகன்சி அக்கவுண்டிங் டெக்னீஷியன் வேகன்சி ஒன்று இருக்கின்றது. கியூபெக்கில் இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு 25 தொடக்கம் $30 சலரியாக வழங்கப்படும். 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் கோரப்பட்டிருக்கின்றது. நேர்களே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். ஏனையவர்கள் அப்ளை பண்ண முடியும். மே மாதம் 19ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். info@morinCPA.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக கவர் லெட்டர், ரெஃபரன்ஸ் மற்றும் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல வெயிட்டர் அல்ல வெயிட்ரஸுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. 41வது வேகன்சி நேர்களே நியூ ப்ரூன்ஸ்விக்கிலே தான் இருக்கின்றது. மொன்கட்டோன்லே க்ரௌன் பிளாசா மார்க்கெட் டவுன் டவுன் எனப்படுகின்ற நிறுவனத்திலே தான் இது இருக்கின்றது. $15.65 தொடக்கம் $20 வழங்கப்படும். ஆனால் 20 தொடக்கம் 40 மணி நேர வேலை தான் இருக்கும். பெர்மனன்ட்டும் பார்ட் டைம் வேலையும் இருக்கிறது. 3 வேகன்சி இருக்கின்றது. ஹெல்த் ஃபினான்சியல் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றது. கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை என்று சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏராளமான நிபந்தனைகள் இந்த தொழில் தருணர்களால் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வாட்ஸ்அப் குழுவிலே அந்த நிபந்தனைகளை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். hr@cpmoncton.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வேகன்சி நேர்களே ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. பீட்டர் கிரீன் ஹோல்ஸ் சில்ட்ரன் கேர் எனப்படுகின்ற நிறுவனத்திலே தான் நோவாஸ்கோட்டியாவில் இந்த வேகன்சி இருக்கின்றது. $22.91 தொடக்கம் $28.78 சலரியாக எடுக்கலாம். நெகோசியேட் பண்ணி தான் நீங்கள் அதை அடித்து பேசணும். 37.5 மந்த்தியால வேலை ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஃபுல் டைம் வேகன்சி 2 வேகன்சி இருக்கின்றது. காலேஜ் CGB படித்திருக்க வேண்டும். வேறு சர்டிஃபிகேட் கோர்சஸும் கோரி இருக்கிறார்கள். டீட்டெயிலை வந்து வாட்ஸ்அப்பில் தந்துருக்கிறேன். இந்த வேலையை பொறுத்த மட்டும் கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அப்ளை பண்ண முடியும். pghcc@dal.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸுக்கு கவர் லெட்டர் மற்றும் இணைய விவரங்களை சேர்த்து வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அதேபோல் வெல்டருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. கியூபெக்கிலே ஷியர்புரூக்கிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $21 தொடக்கம் $40 சலரியாக வழங்கப்படும். ஃபுல் டைம் வேகன்சி நேர்களே. கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம். amorin@clotures.orford.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண வேண்டும். வார மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதே போல டென்டல் செரமிஸ்டுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. வருடத்திற்கு $60,000 தொடக்கம் $70,000 இருக்கலாம். வாரத்துக்கு 40 மணி நேரம் ஃபுல் டைம் வேகன்சி. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் ஃபினான்சியல் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பெனிஃபிட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃப்ரீ பார்க்கிங்க. ஸோ 3 வருஷம் தொடக்கம் 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது.
கனடிய குடிமக்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள், செல்லுபடியாகின்ற கனடிய அனுமதி பத்திரம் உள்ளவர்கள், இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். hr@milident.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கின்றது. 45வது வேகன்சி நேயர்களே, வெப் டிசைனருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. செல்லுபடியாகும் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேயர்களே, ஒரு மணி நேரத்திற்கு $35 சலரியாக வழங்கப்படும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது, பார்த்துருங்க. இமெயில் அட்ரஸ் வந்து info@g2bolting.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். 46வது வேகன்சி அப்படின்னு சொன்னால், ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. அதாவது உணவக மேலாளர். ஒரு மணி நேரத்திற்கு $34.07 உங்களால் சம்பளமாக பெற முடியும். இந்த வேலைக்கு பூட்பிரிட்ஜ் ஒன்டாரியோ எனப்படுகின்ற இடத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது. இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை. ஷெடியூலை பொறுத்தவரையிலே ஈவினிங், வீக்கெண்ட், மார்னிங் 3 ஷெடியூல் இருக்கின்றது. உடனடியாக வேலையிலே இணையக்கூடியதாக இருக்க வேண்டும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அவசியமானதாக இருக்கின்றது. 2 தொடக்கம் 3 வருட அனுபவம் தேவைப்படுகின்றது. இதே வேலை உங்களுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் கட்டாயமானதாக இருக்கின்றது. martavender@costaverde.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம் நேயர்களே. வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். இதனுடைய டீட்டெயில்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அதில் காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் அடுத்த வேகன்சி பார்த்தமாக இருந்தால் 47வது வேகன்சி கான்கிரீட் ஃபினிஷர், கான்கிரீட் பூச்சி வேலை செய்வதற்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது நேர்களே. ஒரு மணி நேரத்திற்கு $34 வேகன்சி சலரியாக இருக்கும். சியூரே, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது. வாரத்துக்கு 40 மணி நேர வேலை, முழு நேர வேலை. ஆங்கில அறிவு அவசியமானதாக இருக்கும். 2 தொடக்கம் 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது. westlighthomes@hotmail.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்றது. அடுத்தது வேலை அறிவிப்பு 48. அந்த ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த நம்பர் சொல்கிறது என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இலவாக இதே நம்பரை வச்சுட்டு உங்களுக்கு பொருத்தமான வேலையை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த டீட்டெயிலை வந்து காப்பி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான். ஸோ 48வது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால், தொலைத்தொடர்பு விற்பனையாளர், டெலிகம்யூனிகேஷன் சேல்ஸ் பர்சன், ஸ்கார்பரோ ஒன்டாரியோவில் தான் இந்த வேலை இருக்கின்றது. ஒரு மணித்தியாலத்துக்கு $18 சம்பளம், வாரத்துக்கு 40 மணித்தியால வேலை இருக்கின்றது. 10 வேகன்சி இருக்கின்றது. உயர் பள்ளி சான்றிதழ் தேவைப்படுகின்றது. அனுபவம் தேவையில்லை, பயிற்சி வழங்கப்படும். சுகாதார நலன்களை பொறுத்தவரையிலே பல் மருத்துவம், துணை மருத்துவ சேவைகள், கண் பராமரிப்பு போன்ற பெனிஃபிட்ஸ் இருக்கும். வேலை அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏனையவர்கள், அதாவது PR, சிட்டிசன்ஷிப் ஹோல்டர்ஸ், கனடியன்ஸ், ஏனையவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். apply@connect6group.com எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணுங்க. இந்த விளம்பரம் செய்யப்படுகின்ற காலம் வாரமாக இருந்தால் வார மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் வழி. ஸோ அதுக்கு முன்னதாக அப்ளை பண்ணிடுங்க. 49வது வேகன்சி குக்குக்கான ஒரு வேகன்சி, சமையல்காரருக்கான வேகன்சி. பெர்லிங்டன் ஒன்டாரியோவில் வந்து இந்த வேகன்சி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு $37.04 சலரியாக இருக்கும். வாரத்திற்கு 30 தொடக்கம் 40 மணித்தியால வேலை இருக்கிறது. இது ஒரு ஃபுல் டைம் ஒர்க். 2 வேகன்சி இருக்குது. இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் தேவை. அதே போல் 1 தொடக்கம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது. இமெயில் அட்ரஸ் வந்து நேர்களே mikaelskitchen.media@gmail.com. டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்று அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். வார மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 50வது இறுதி வேகன்சி ஆட்டோ பாடி ரிப்பேர், வாகன உடற்பகுதிகளை வந்து திருத்துபவர். மார்க்கம் ஒன்டாரியோவில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. 25 ஹெரிட்டேஜ் ரோட், மார்க்கம் ஒன்டாரியோ. ஆன் ஸ்பாட்டில் தான் ஒர்க் இருக்கும். $28.45 ஒரு மணித்தியாலத்துக்கு, வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை இருக்குது. பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இது இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, குறைஞ்சது, கூடினது 5 வருஷம். இதில் டாஸ்க்கை பொறுத்த மட்டும் எஸ்டிமேட் ரிப்பேர் காஸ்ட் பேஸ்ட் ஆன் டேமேஜ் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட், சேத மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையிலே பழுதுபார்ப்பு செலவை மதிப்பீடு செய்தல். அதே போல பழுதுபார்க்கப்பட்ட வாகனங்களை ஆய்வு செய்தல், பழுதுபார்ப்பு பணிகளை திட்டமிடுதல், வாடிக்கையாளர் சேவையில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே போல் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கணும், வாகனங்களை ஓட்டி பார்க்குற அனுபவம் இருக்கணும், பணியிடத்தை சுத்தமாக வைத்திருக்கணும்,
அப்ரெண்டிஸ் இந்த பயிற்சிக்கு வருவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வாகனத்தினுடைய முன்பகுதி கூறுகள், உடற்பகுதி கூறுகள், கதவுகள், சட்டகம் மற்றும் அடிப்பகுதி கூறுகளை மாற்றக்கூடிய நாலேஜ் இருக்க வேண்டும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் கம்போனன்ட்ஸ், பாடி கம்பார்ட்மெண்ட், டோர்ஸ், ஃப்ரேம் மற்றும் சேசி போன்ற பகுதிகள். அதே போல ஃபைலிங், கிரைண்டிங் மற்றும் சாண்ட் பேப்பர் அடிக்கிற வேலைகளும் உங்களுக்கு இருக்கும். அதே போல வர்ணம் பூசுவதற்கு முன்பு வாகன மேற்பரப்புகளை மூடி டேப் அடிக்கிற வகைக்கு இருக்கும். டென்ட் எழுதல் இருக்கும் அப்படின்னு சொன்னா சுத்தியல் மற்றும் கட்டைகளை பயன்படுத்தி அந்த டென்ட்டுகளை கிளீன் அதாவது குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். வெல்டிங் நாலேஜும் கொஞ்சம் தேவைப்படுது. அதுபோல பெயிண்ட் அடிக்கிற நாலேஜும் தேவைப்படுகிறது. மொத்தத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பாடி ரிப்பேரிங் ஆளை தான் தேடுறாங்க. ஸோ நல்ல சேலரியும் கொடுக்கப்படுகின்றது. இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். உள்நாட்டிலேயே ஒர்க் பெர்மிட் இல்லாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். கனடியன் சிட்டிசன்ஸ், பிஆர் ஹோல்டர்ஸ், டெம்பரரி ரெசிடென்ஸ் ஆஃப் கனடா யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். tbsauto@belnet.ca எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த விளம்பரமானது வார 24ஆம் தேதி வரைக்கும், வர மாதம் 24 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ குயிக் ஆஸ் பாசிபிள் இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய கனடிய வேலை கனவுகளை நினைவாக்கிக் கொள்ளுங்கள் நேர்களே. நிச்சயமாக இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ச்சியாக கனடியன் வேகன்சி அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கு உங்களுடைய கனடிய வாட்ஸ்அப் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.